வணக்கம் இருமலம் நேர்களே. உலகமே யாரை திரும்பி பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவில இருந்து அப்படின்னு கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைனாக்கு போயிருக்க மோடி அவர்கள் தான் அப்படின்ட்டு. ஆனா பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் மக்களின் மனதை வென்ற தமிழகத்தின் மட்டும் இல்ல உலகத்தின் முதல்வன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆச்சரியப்படுறது இல்லை. ஐரோப்பாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போய் அழைச்சிருக்காரு. அதற்கு முன்னாடி வரலாற்றில் யாருமே கண்டிராத பிரஸ் மீட் எல்லா கேள்விக்கும் தான் பதிச்சிருக்காரு. இதை குறித்து வந்து கிஷோர் கே சாமலியத்துக்கு கேள்வி தெரிவிக்கலாம். வணக்கம். என்னது டான் பதில் டண்டனக்கா டான் பதில் அப்படின்னு என்ன டான் பதில் அடிச்சாரு. இப்போ நம்ம எவ்வளோதான் ஒருத்தரோட புகழை பற்றி வந்து கலகம் விளைவிக்க நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. ஒரு இளைஞனா வந்து சும்மா ஒரு பிலிப் ஸ்டார்க்கு டஃப் கொடுக்கும் விதமாக வந்து ரசிச்சிருப்பீங்க சீரியடா. பயங்கரமாக ரசித்தேன். இந்த மாதிரியான கோமாளி கூத்தையெல்லாம் இங்கே இது மாதிரி ஸ்டாலின் பண்ணால் தான் நம்ம ரசிக்க முடியும். அதனால தான் அவரை வந்து ஜோக்கர் ஸ்டாலின் நம்ம அழைக்கிறோம். அவர் ஜாக்கெட் நான் என் பேனுக்கு பிடிக்கணும். இதுதான் சொல்கிறேன். அதனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் அதை ஓவர் கோட்னு தெரியுது. அது அவர் தான் ஒன்று மாட்டின்னு போகிறாரு, போயிட்டு வரட்டும். யார் வேண்டான்னு. ஓகே, ஜீன்ஸ் டிப்டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேஷ்டி சட்டை கட்டி நிற்கிறாங்க. நடுவில் நின்று வந்து ப்ரெஸ் மீட்டில் எல்லா துளைக்கிறாங்க. கேள்வி அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே இங்கே வெள்ளையமா நிற்கிறாங்க, நடுவில் வந்து அப்படி கோமாளி மாதிரி கூத்துல கோமாளின்னு வாங்க. ஒரு கூத்து கட்டுறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு கோமாளி வேஷம் போடுறத கொடுத்தார் பாட். அவர் வந்து தப்பு சொல்ல முடியாது. அவர் என்டர்டெயின் பண்ணணுன்றது அவருடைய வேலை. இவர் வந்து இவருக்கு இயல்பாகவே வருது அந்த நகைச்சுவை அப்படின்றது. ஒரு ஸ்டாலின் நடந்தால் சிரிப்பு, அதை வேறு ராஜ நடைன்னு வேறு போடுறான். ஏன்னா இதில் என்னமோ ஒரு டிவியில் பார்த்தேன் நான் அன்றைக்கி பாலிமரில் ராஜ நடை போட்டு வந்த ஸ்டாலின். அது எனக்கு தெரிஞ்சு வாத்து நடை இப்படி இப்படி பார்த்துருக்கீங்கள. நான் அது அவருடைய உடல்நிலையை குறை சொல்லியதுக்காக நான் சொல்லலை. நீ ராஜ நடைன்னு சொல்லும்போது இது என்னையா ராஜ நடை, இது வாத்து நடையா அப்படின்னு சொல்லணும்னு நமக்கு தோணுது இல்லை. ஐ எம் நாட் பாடி ஷேமிங் பிகாஸ் ஐ ஹவ் பீன் அது ரிசீவிங் என்ற பாடி ஷேமிங். அதனால் நான் பாடி ஷேமிங் பண்ணல, பட் சொல்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டுறதுக்காக எவ்வளோ மெனக்கிட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏதாவது ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்கிறீங்களா? ப்ரெஸ் மீட்னா என்ன? பத்திரிகையாளர்கள் நீங்களும் வந்து மீடியாவில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ப்ரெஸ் மீட்னா என்ன? ஸ்பான்டேனியஸாக கேள்விகளை கேட்பாங்க, இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார். நடந்தது. எங்கேயாவது என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு எழுதி வச்சுருப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர் அப்பம் பேரையே துண்டு சீட்டை பற்றி தான் படிக்கிறார், இது வேறு விஷயம். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்னா இவங்க என்ன கேட்க போகிறாங்களோ அதுக்கு தேடுறாரு துண்டு சீட்டில். இந்த நம்பர் மாறி வச்சாங்கனாக்கா வேறு கேள்விக்கு இந்த பதில் வந்திருக்கு அந்த மாதிரியும். அப்போ இதை வந்து இங்கே டான்னா அதனால தான் நான் சொன்னேன் டண்டனக்கா டான் அப்படின்னு. அது என்னங்க புள்ளி விவரம்? நீ ஊருக்கு போகிற, சரியா? நீ ஊருக்கு போகிறையே, ஏன் போகிறேன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. இது வரைக்கும் போனியே என்ன பண்ண? நீ இப்போ ஊருக்கு சொந்த விஷயங்களுக்காக போகிற அப்படின்னா அதை நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. இல்லை நீ உல்லாச பயணமாக போகிறனாலும் அதுவும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவைப்படுது, உனக்கும் அது தேவைப்படலாம். நீ ரெஸ்ட் எடுத்து டயர்டாகிட்ட, அதனால நீ வந்து ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீ போகிற. அது ஓகே. தமிழகத்திலிருந்து ஒரு பிரேக் தேவைப்படுதா இல்லை தமிழகத்திற்கு ஸ்டாலினிடமிருந்து ஒரு பிரேக் தேவைப்படுது. ஏன்னா சரியா, ஒரு பிரேக் இல்லை. அது எப்படி 10 ஆண்டுகள் இவர்கள் கூப்பில் இருந்தார்களோ அது மாதிரி இன்னொரு 10 ஆண்டுகள் இவர்கள் கூப்பில் வைக்க வேண்டிய ஒரு பிரேக் தேவைப்படுகிறது. சரியா? ஏன்னா இந்த ஆட்சி ஒரு பிரேக் இல்லாத வண்டி, வேறு எதுவுமே இது சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு டிரைவர், ஓட்டவே தெரியாத ஒரு டிரைவர், சரியா? கியர் எங்கே இருக்குன்னு கூட தேடுற டிரைவர். இப்படியான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து எதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டால் புள்ளி விவரத்தோட நீ சொல்ல வேண்டியதுன்னு, நான் ஸ்பெயின் போனேன், இதெல்லாம் கொண்டு வந்தேன். நான் இந்த துபாய் போனேன், இதெல்லாம் நான் வந்து முதலீடுகளாக கொண்டு வந்தேன், தமிழகத்திற்கு இந்த நன்மை கிடைத்தது. ஜப்பான் போனேன், நான் வந்து இதை வந்து முதலீடுகளாக கொண்டு வந்தேன், இந்த நன்மைகள் கிடைச்சது. சிங்கப்பூர் போனேன், இந்த நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு இப்படின்னு சொல்லி. நீங்கள் துபாய் போனேன், இப்படி எல்லா ஊருக்கும் போய், அமெரிக்காவுக்கு போனேன், இப்படி இந்த ஊருக்கெல்லாம் போய் நீ அதுக்கு பதில் சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது என்ன செய்தாரோ அப்படி என்று என்னை நினைத்து விட்டார். அப்படி அவர் நினச்சிருந்தாலும் அவனை கேட்கவே மாட்டார். அவர் போகும்போது என்ன செய்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு தெரியும்னா உன்னையும் கேட்க போகிறார். அவர் உன்னை கேட்டது என்ன, நீ போனேன் என்ன பண்ணேன்னு. இவ்வளோதான், நான் போனேன் இதெல்லாம் பண்ணேன், எடப்பாடி பழனிசாமி போனார் இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு நீ கேட்டனா நீ யோகியன். நீ கேட்டையாது. அப்போ அதை புள்ளி விவரம்னு சொல்லலாம். இது புள்ளி விவரமா? சரி, இப்போ ஜெர்மனி போய் இறங்கிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து
உலக தமிழர்கள் அனைவரும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தமிழர்கள் மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து புன்முறோட வரவேற்றிருக்காங்க. குழந்தைகள்லாம் ரோஜா கொடுக்குது, அழுது இந்த குழந்தை தூக்கணும்னா வந்து சிரிக்குது. இந்த மாதிரி வந்து அழுதுட்டு இருந்த குழந்தை மட்டும் இல்லை, ஊரே சிரிக்குதுங்க. இது அழுதுட்டு இருந்த குழந்தை மட்டும் இல்லை, ஊரே சிரிக்குது இந்த கோமாளியை பார்த்து, இந்த கோமாளி கூத்தையெல்லாம் பார்த்து. சரியா? அதில் என்ன தமிழர்கள்லாம் சிரிச்சுட்டே வர பின்னே அப்படியே வாயை வச்சு அடிச்சுக்கிட்டே வர வைப்பாங்க. வராருனாக்கா வரணும்னா இப்போ டிஆர்பி ராஜா இதில் வேறு பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். சரி, டிஆர்பி ராஜா இங்கே எப்படி சென்றார்? இவங்க பின்னாடியிலேருந்தே அவங்க புடலிலும் தான் இருக்க யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி பின்னாலேருந்தே ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பின்னாலேருந்து இருப்பாராம். முன்னாடி போய் பூங்குத்து கொடுத்து திருப்பி வரவேற்பாராம். என்ன இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? அது ஒரு இது அவன் ஒரு கோட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு இல்லை அங்கே நிற்க வேண்டியது, நான் லேக்கியம் நிற்கிறவங்க மாதிரி ஒருத்தனும் அங்கே நின்றுக்கிட்டு அது ஒரு போஸ் அப்படி. என்னத்துக்கு நீ தானே கூட போனேன், கூடயே சுற்றுற செவ்வாழை தானே நீ. ஆமாம், அதை வளர்ந்துக்கிட்டவங்க கூட தானே போனது. வரவேற்கிறான் அங்கே. அது ஒரு போஸ், அது ஒரு ஃபோட்டோ. பெரிய இவர் அப்படியே அங்கே போரில் ஜெயிச்சு அங்கே போய் அப்படியே கால் பதிஞ்சிட்டாரு. பெரிய நெப்போலியன். சரியா? இவர் வந்து மாமன்னர் நெப்போலியன் இல்லை மாமன்னர் அலெக்சாண்டர். அங்கே போய் அப்படியே இறங்கிட்டார். உடனே இவரை வரவேற்பதற்கு வெற்றி வாகை சூடி சுட்லர்னு வேணால் சொல்லலாம், ஹிட்லர்னு சொல்ல முடியாது. அது வேணால் சொல்லலாம். ஆமாங்க, ஹிட்லர்ன்றது ஸ்டாலின், சுடாலின், சுட்லர் அப்படின்னு அதனால சுட்லர் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம். சரியா? அதுவும் அந்த ஸ்டாலினுக்கு அதே மாதிரி ஒட்டு மீசையை வச்சு பார்த்துக்கிட்டீங்க, நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும், அம்சமாக இருக்கும். 8 பொருத்தமும் அப்படியே பொருந்தும், 7வது பொருத்தம் இத்தனைக்கும். சரி, இப்போ ஜெர்மன்ல உடல் இருந்தாலும் மனசெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி. நேற்று வந்து ஃபுல்லாக கிளவுட் பர்ஸ்ட் சென்னைக்கு ஃபுல்லாகவே அடித்தியான மழை. உடனே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இல்லை சென்னையில் ஒரே மழையாமே, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனசு இன்னும் அவர் அப்படிலாம் விசாரிக்கிறதுல நமக்கு தான் நல்லா தெரியுமே. அதாவது இங்கே ஒரு இது போட்டாங்க, கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒன்று போட்டாங்க. இங்கே ஏதோ போட்டாங்க, அது கண்ட்ரோல் ரூம் போட்டாங்கன்னு வைங்க. அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு இவர் ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு, அது கண்ட்ரோல் ரூமு. கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே எங்கள் மழையை கொட்ட போகுது. ரெயின் கோட்டை மாட்டிட்டாங்க போய் நின்றுட்டு அங்கேருந்து பேசுறது, எப்படி இருக்கு உங்கள் ஊர்லலாம் வெள்ளம் அப்படின்ட்டு. வெள்ளம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்கள் ஊரில் வந்து? அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம் செகண்ட் உங்கள் ஊரில் கொரோனாலாம் எப்படி இருக்குது? நம்ம விருந்தாளி மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு தத்தியை கொண்டு வந்து நீங்கள் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு நல்லா இருக்கான்னு விசாரிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு திராவிட கிருமி, கொரோனாவே கூட அண்டாத ஒரு கிருமி. சரியா? கொரோனா கூட தமிழகம் எதிர்கொள்ளும். இந்த திமுக எங்கே இருக்குது, நச்சுக்கிருமி இருக்குது பாருங்கள், இது காலம் கூட நம்மளோட இருந்து கொள்ளும். இப்படியான ஒரு முதலமைச்சருங்க இவர் வந்து தமிழ்நாட்டிலே ஒன்றையும் பிடுங்க காணும். இவர் இங்கேருந்து ஜெர்மனியில் போய் அப்படி நட்டு கிழிச்சிட போகிறாரா? நீ சொல்லிட்டு போயேன், உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, வாட் எவர் இட் இஸ். எல்லாருக்கும் உடல் உபாதை வரலாம், எனக்கு வரலாம், உங்களுக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறேன் எனக்கு வரலாம், இல்லை மற்றவங்களுக்கு வரலாம், யாருக்கு வரலாம். அப்படி வரும்பொழுது அதுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம வந்து முதலமைச்சர் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன மாற்றியாக பேசப்போம், அது ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் என்ன தான் கடைஞ்செடுத்து தத்தியாக இருந்தாலும், ஒரு முட்டாளாக இருந்தாலும், என்ன மூளை இல்லாத நபராக இருந்தாலும், ஸ்டாலினுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வரணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சரியா? அது நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் இங்கே நீ போகிறேன்னு சொல்கிறது எதுக்கு? தமிழகத்துக்கு முதலீடு ஈட்டுவதற்காக அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டிக்கெட்டு அது இதுங்க கடைஞ்செடுத்து அழுத்தங்கிங்க இந்த குடும்பம். தனிப்பட்ட இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயேன், அதுக்கு பணம் செலவு தான் நான் என் பாக்கெட்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயேன். கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி குடும்பம் என்னைக்காவது கருணாநிதி திருட்டுறையில் வந்ததுல ஆரம்பித்து என்னைக்காவது காசு கொடுத்து பயணித்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஆச்சு? இல்லை சொல்கிறேன் நான். இப்போ இங்கே அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லிட்டு போகிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்காக போகிறேன்னு தான் சொல்லிட்டு போகிறீங்க. தமிழ்நாட்டுக்காக போகிறேன்னா நீ எதுக்கு போகிறேன்னு கேட்குறதுக்காக உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. எங்கள் காசுல தானே போகிற, உன் காசுலையா போகிற? அப்போ எங்களுக்கு கேட்கணும்னு இருக்குல்ல. அப்போ நாங்கள் கேட்குறோம், கேட்டால் அதுக்கு என்ன பதில்? நீங்கள் போன மாதிரின்னு நினச்சிட்டிங்களான்றது ஒரு பதில். அதுதான் நான் ஒரு பதிலாக சொன்னேன். அதை தான் நீங்கள் டான் நீங்கள் என்ன டான் இல்லை, பெண்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு நிலவிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு யங் யூத் லுக்கில் வந்து எல்லா இளம் பெண்களோட பார்வையும் அவர் பக்கம் திருப்பிட்டார்ல. விஜய் எல்லாம் ஒரு ஆளு நான் சொல்கிறேன்னே பேச்சில் எதை வச்சு மாட்டேன், செயலில் காட்டுவாங்க. என்ன செயல்? அதிகமாக பேச மாட்டேன். என்ன செயலில் காட்டுவேன்? நீ என்ன பேசின? உனக்கு உங்கள் அப்பா பேரே துணிச்சிக்கிட்டு பார்த்தா படிக்கிற நீ என்ன பெரிய பேச்சில் போய் பெரிய புலி மாதிரி நீ இப்போ இது ஒரே இருந்த பெருந்தலைவர் அவரோட பேச்சு வந்து புரியல. கலைஞரோட பேரை வந்து ஊரே சொல்லுது. சரி, எதுக்கு சொல்லுது? அதான் கேள்வி. ஊரே சொல்லுதுன்னா எதுக்கு சொல்லுது? கேட்டுக்கிட்ட கருணாநிதியின் காரி துப்புது.
சரியா? நீயும் உன்னுடைய அலக்க கூட்டம் வேணால் 3 ரோல வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு கத்தின்னு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கருணாநிதி சமாதியில் அந்த ஊசி போன அது என்னது தயிர் விட அதை வேணால் படையெல்லாம் வச்சுட்டு வரலாம். அதையும் எனக்கு ஒரு கண்ணு கிடையாது. ஆமாங்க, திருட்டுறையில் தயிர் விட தாத்தா எனக்கு எதுக்கு திருட்டுறையில் தயிர் விட தாத்தாவுடைய படையெல்லாம் அதை கொண்டு போய் அந்த உடம்பெருப்புகளான உளுத்தம்பருப்பு வாயில் சொல்லுங்க. அதை எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? சரியா? அது எங்கேயாவது திருடிட்டு தான் வந்திருக்கும் இந்த கும்பல். இல்லை அவ்வளோதான், நீங்கள் வேணால் பண்ணிக்கலாமே தவிர்த்து நீங்கள் வந்து அப்படியே கருணாநிதியை வானலாக புகழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நீ ஊர்லேயும் போய் ஒரு சிலையை ஒன்று திறந்து வச்சுட்டு வருவ, அவ்வளவுதான். சரியா? லுலு சபா மனோகர் சிலை தான் அது. அந்த சிலையை திறந்து வச்சுட்டு வந்துட்டு நீ வேணால் பெருமை பீத்திக்கலாம். இங்கே யாரும் வந்து கண்டு கூட இல்லை, என்ன அதை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. சரியா? நீயே மதிக்காததுனால தான் கருணாநிதி ஆட்சியை தருவேன்னு சொல்ல முடியலையே. காங்கிரஸ்காரன் காமராஜர் ஆட்சியை தருவேன்னு சொல்கிறான், இப்பவும் சொல்கிறான். சரியா? எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க. என்ன பாஜகவில் என்ன சொல்கிறாங்க? வாஜ்பாய் ஆட்சி போல சிறந்த ஆட்சியை கொடுப்போம், மோடி ஆட்சியை கொடுப்போம். நீ என்ன சொல்கிற? கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு சொல்ல அவனால் சொல்ல முடியுதா? திராவிட மாடல் எதுக்கு? அதிமுக சாதனையும் சேர்த்து நீயும் இதில் வச்சுக்கணும். திராவிட மாடல் இதுக்கு தான் பேர் தான் கருணாநிதி தரம். மற்றவன் சாதனையும் தன்னோட தான் சேர்த்துக்கிறது. இப்போ நீ ஊருக்கு எதுக்கு போனேன்ற ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி தானே இது. இல்லைன்னு மறுப்பீங்களா? யாருடைய பணத்தில் போகிற? எங்களுடைய பணத்தில் போகிற. அப்போ நாங்கள் கேட்குறோம், எங்களுக்காக போகிறேன்னு சொல்கிற நீ அப்படி சொல்லலாம், கேட்க போகிறது இல்லை. சரியா? இந்த குடும்பம் 67லேருந்து இப்போ வரைக்கும் 4 தலைமுறையாக இந்த சுரண்டி 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 தின்னுக்கிட்டு இருக்குது இந்த குடும்பம். எவனுமே உழைச்சது கிடையாது, ஆனால் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்குது இந்த குடும்பம். சரியா? கருணாநிதியில் ஆரம்பித்து இன்பநிதி வரைக்கும் அது அப்படி வெர்டிக்கலாக கருணாநிதி ஆரம்பித்து இன்பநிதினா இப்படி மாறன், இப்படி அழகிரி, இப்படி கனிமொழி, என்ன இப்படி இதெல்லாம் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி, நீ போனது எதுக்காக? இல்லை நீ போகிறது எதுக்காக? அதில் நீ இது வரைக்கும் போனது எதுக்காக? இதை நீ புள்ளி விவரத்தோட நீ சொல்லணுமா கூடாது? இப்போ இன்பநிதின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டீங்க. இப்போ இந்த துணைப்புத்தூரில் தினம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு பையனோட இன்னொரு நாள் நாயோட ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு ஒரு பழம் இது இருக்குது. நீ கௌரவம் படம் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி கிளிக்கு ரக்கமாக சுட்டு அது பறந்து போயிடுத்து அப்படின்ற மாதிரி விழுந்துறீங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு துபாய் கிளி பறந்து போயிடுத்து. அதனால் நீங்கள்லாம் நிரந்தரம் கிடையாது. எனக்கு நிரந்தரம் என்னுடைய உதவாக்கரை. நானே ஒரு உதவாக்கரை. நான் ஒரு உதவாக்கரையை பெற்று போட்டிருக்கேன். அந்த உதவாக்கரை தான் இங்கே நிரந்தரம். இந்த நாய்க்கு நான் பிஸ்கெட் போட்ட மாதிரி தான் உனக்கும் நான் நிறைய செஞ்சேன். ஆனால் அது என் கூட இருக்குது, நீ போயிட்டியே அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த நாய் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்களே அந்த நாயை கம்பேர் பண்ணி நிறைய பேர் போடுறாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தம். ஆமாங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நாய் அவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது. அந்த நாயோட பேர் என்னன்னு தெரியுமா? ப்ரௌனி. அதுதான் சொல்கிறேன். வேற என்ன பேர் வைப்பான் நாய்க்கு? வேற என்ன பேர்? ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்தாங்க தெரியுமா? அதுக்கு பேர் கைதி. இல்லை இவங்களுடைய புத்தியெலாம் எங்கே போகிறது பாருங்க. ரவுடி, கைதி, பொறுக்கி, ஏலா எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் இது நீங்கள் சீப்பாக என்ன சொன்னாலும் எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஏர்லைன்ஸ். அவங்களே வந்து அவங்களோட சென்னையில் நடந்த விழாக்கு வந்து ஸ்டாலின் வந்தால் தான் எங்கள் ஃப்ளைட்டுக்கே கௌரவம்னு சொல்லிட்டு இவரை பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுற மாதிரி கூட யோசிச்சுருக்காங்க. இது பழைய தேஞ்சி போன அம்பாசிடர் கார். என்ன பிராண்ட் அம்பாசிடர்? இப்போ என்ன முதலமைச்சராக இருக்கா? அதனால் உன்னை கூப்பிட்றாங்க, இல்லை உன்னையும் கண்டுப்பான். சரி, இப்போ ஒரு விஷயம் கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு நம்மளோட முதல்வர் போறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல அறிஞர்கள் அவரை சந்திச்சு வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க. அந்த கேள்வி பதில் சந்தேக செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சந்தேகத்தை கேட்குறாங்க? அரசியல் சார்பாக அதான் சந்தேகத்தை கேட்பான். என்ன மாதிரியான அரசியல் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு இல்லை. என்ன மாடர்ன் தமிழ்நாடுக்கு இவர் ஃபாதர்? இவர் என்ன ஃபாதர்? எனக்கு ஒன்றும் புரியலையே. 4.5 வருஷத்தில் தூய்மை பணியாளருக்கு இருக்கக்கூடிய நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கீல் பயந்துக்கிட்டு சுற்றிட்டு அப்படியே ரூட்டை மாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறேன். நீ குளத்தூர் போகிறதுக்கு இந்த பக்கம் வந்தால் இந்த பாரிஸ் கார்னரில், இந்த பக்கம் வந்தால் ரிப்பன் பில்டிங். இந்த ரிப்பன் பில்டிங் வழியாக போனால் உன்னை வந்து சுற்றி போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு நீ அங்கே மாற்றின்னு போகிற. இங்கே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுவா? மாடர்ன்னு எழுதி காட்ட முடியுமா உன்னால்? MADAN எழுதுவனி, மதன்னு எழுது, அப்படி தான் எழுதுவனி. எழுதி காட்டேன் பார்க்கலாம். நான் சொல்கிறேன் மாறன் மட்டும் அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு வரலாமா? தயாநிதி மாறன் எழுதி காமிச்சு சொல்லுங்க. விஷயத்துக்கே வரவிட மாட்டீங்க. பெரியாரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல போய் திறந்து வைக்க போறாரு. ஏங்க இது இந்த கதையெல்லாம் யுனெஸ்கோலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சரியா? எத்தனை வாட்டி தாங்க இது சொல்லி புரிய வைக்கிறது நான். இதே யுனெஸ்கோலேருந்து அப்புறம் அந்த இது பார்த்தீங்களா, அந்த என்னது ஆஸ்திரியா ஸ்டாம்ப்பு, தமிழ் உலகக்கோப்பை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.
விஜயனுடைய கதையெல்லாம் எல்லாம் வந்து வெத்து பில்டப். ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற இதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அது $200 கொடுத்தா அது ஆக்ஸ்ஃபோர்டு, இங்கே $200, அங்கே $200. $200 கொடுத்தா அங்கே அந்த படத்தை நீங்கள் வேலைக்கு வைக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் திறக்கிறாங்கல்ல, அன்றைக்கி வேறு என்னெல்லாம் படம் திறக்க போகிறாங்கன்றது பாருங்க. இந்த மாதிரி நிறைய படம். ஆமாம், ஒரு $200 செலவு பண்ணால் உங்கள் படத்தை கூட தரணும் தாராளமாக. இந்த ஆப்பிரிக்காவில் பலருடைய நேரத்தில் வச்சு டான்ஸ் அது மாதிரி தான் அதுக்கு அவ்வளோ கூட கொடுக்க வேண்டாம். 40,000 என்னமோ தான் அதுக்கு, அவ்வளோதான். அந்த படத்தை வச்சுட்டு ஆடுவாங்க. ஏன்னா அது மாதிரி கொடுக்க வேண்டியது தான். கம்மியாக இருக்குது வேலை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதம் இடமலம்ல சம்பளம் வந்தோடனே உங்களை கௌரவிக்கிறதுமா ஒரு $40 செலவு பண்ணி ஆப்பிரிக்கா ஃபோட்டோ வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. அது ஒரு 10,000 கூடுதலாக கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபோட்டோக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கும். உங்களோட ஆசையெல்லாம் நீங்கள் நைஸாக வந்து உதிரிங்க பார்த்தீங்களா? உண்மையே சொல்கிறேங்க. சரி, கடைசியாக நான் கேட்குறேன், இப்போ முதல் வரி இல்லை ஜோக்ஸ். சரி, இருந்தபோது மட்டும் என்ன வாழ்ந்துதான் எங்க கடைசிக்கு இந்த முடிச்சுக்கிறாங்க. அந்த கேள்வி நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து தமிழகத்தில் முதல்வரில் யார் வந்து ஆட்சியை வந்து பார்த்துப்பாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி வேறு, ஆக்டிங் டிஜிபி வந்து குஜராத்தில் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் துறையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி இப்போ யார் பாதுகாப்பா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ நாளாக பொறுப்போடு இங்கே ஏதாவது இருந்தாங்களா? இல்லை இவ்வளோ நாளாக இங்கே நடந்த அவலத்துக்கெல்லாம் யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா? காவல்துறை இப்போ நேற்றுக்கு நடந்திருக்கு சம்பவம், வேலூரில் நடந்திருக்கு சம்பவம். காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அந்த விசாரணை அழைச்சி அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க. விசாரணை பண்ணிவிட்டு விசாரணையில் போட்டு தாக்கியிருக்காங்க. அந்த ஆளை அனுப்பி, ஒரு இஸ்லாமியர் அவர் வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா. அட்மிட் ஆன உடனே இறந்து போகிறாரு. சரியா? இதில் ஒரு எஸ்பி மண்டை உடையுது. அங்கே கலவரம், எஸ்பி மண்டை உடையுது, பெண் எஸ்பி உடைய மண்டை உடையுது. 85 காவலர்களோ என்னமோ, இல்லை 195 காவலர்கள் படுகாயம், பெரிய கலவரமே உடஞ்சிருக்கு ஆம்பூரில். சரியா? இப்போ சொல்லுங்கள், யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருபுவனத்தில் நடந்தது. கடத்தி கொலை நடந்திருக்கு. அதை நான் லாக்அப் மர்டர்னே சொல்ல மாட்டேன், கடத்தி கொலை நடந்திருக்கு. சரியா? இங்கே விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்காருன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேற்றுக்கணும்? இதில் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கும்பொழுதே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையிலே இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இங்கே எப்படி இதை நியாயப்படுத்துறீங்க? இவர் இருக்கும்போது பொறுப்பாக இருந்தாருன்னு சொல்ல வரீங்களா? இவருக்கு என்ன தெரியும்? இந்த நேரத்தில் வந்து யாருமே வந்து சரியாக ஆட்சி செய்ய இல்லை அப்படிங்கிறீங்க. அவரோட இது வரைக்குமே இல்லை. ஸ்டாலின் இருந்தபொழுது என்ன இருந்தது? ஒன்றும் இல்லை. இனிமேல் என்ன இருக்கும்? அதுவும் ஒன்றும் இருக்காது. சரி, அப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இதுக்கு மேலே இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.